வணக்கம். நான் பிரபாகர். இன்றைய தினம் 2017 ஏப்ரல் 24 காலை 11 மணி. இலக்கம் 100 ஆடியப்பாதம் வீதி, கொக்குவில் கிழக்கு எனும் முகவரியில் அமைந்த நூலக நிறுவனத்தின் அலுவலகத்தில் ஐயாத்துறை சாந்தன் அவர்களை நூலக நிறுவனத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப்பதிவுக்காக சந்திக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம். நினைவில் ஆஸ்பத்திரி என்றது அந்த மெக்லியாய்டு ஹாஸ்பிட்டல் வந்து அது ஒரு காலத்தில் 40கள் 50கள் 60களில் கூட ஒரு மிக பிரபலமான ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு வைத்தியசாலையாக இருந்தது. அந்த காலங்களில் 50கள் 60களில் தமிழ்நாட்டிலேயோ தென்னிந்தியாவிலேயோ இருந்து இங்கே நிறைய டீச்சர்ஸ் வந்து படிப்பிச்சாங்க, முக்கியமாக சயின்ஸ். அந்த நேரத்தில் ஜேஎஸ்எஸ்ஏன்னு ஒன்று இருந்தது, ஜெப்னா ஸ்கூல்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன். அந்த ஜேஎஸ்எஸ்ஏன்றது ஒரு நல்ல முக்கியமான நிறுவனம். ஒவ்வொரு வருஷம் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இங்கே நடக்கும் தமிழில், சென்னை காலேஜ் கிரவுண்ட்ஸ் நடக்கும். நம்ம ஜேஎஸ்எஸ்ஏன்றது யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான நிகழ்வு. பள்ளிக்கூடங்களில் உள்ள அத்லீட்ஸ் அந்த ஜேஎஸ்எஸ்ஏல இவர் ஒரு பெரிய அந்த நிர்வாக குழுவில் ஒரு ஆக்டிவ் ஒரு தீவிரமான செயற்பாட்டாளராக இருந்தவர். நார்தர்ன் ப்ரொவின்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருந்தது. அவைகள் வந்து 2 எக்ஸாம்ஸ் நடத்தி கொண்டு வந்தது. அதாவது பொதுவான பரீட்சைகள் யாழ்ப்பாண பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும். அது 5ஆம் ஆண்டில் ஒரு பரீட்சை வரும், 8ஆம் ஆண்டில் ஒரு பரீட்சை வரும். பள்ளிக்கூடங்களில் நடத்துகிற அவைண்ட லோக்கல் எக்ஸாம்ஸுக்கு மேலதிகமாக என்பிடிஏ எக்ஸாமும் நடக்கும். ஜிசிஏ ஓஎல் எல்லாம் அந்த நேரத்தில் நினைச்ச மாதிரி எடுக்கிறார். முதல் வந்து 2 டெஸ்ட் வைக்கணும், அட்மிஷன் டெஸ்ட். பிறகு வந்து அட்மிஷன் டெஸ்ட்டை பார்த்து தான் அப்ளிகேஷன் போடலாம் எக்ஸாமுக்கு. பிறகு வித்ட்ராவல் டெஸ்ட். அப்ளிகேஷன் போட்டாலும் பிறகு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டு சரியில்லைன்னா வித்ட்ராவல் போடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தது. சரியோ, பிரம்படிக்குள்ளே தான் இந்த அடுத்தல பிரம்படி, இதில் 100 பேர் பிரம்படிக்குள்ளே தான் அவங்களோடக்கா இந்த டேங்கில் வச்சு இயக்கம் தங்களை சுட்டு போட்டுதுன்னா அந்த ஊர் சனம் பொம்பளைகள் குழந்தைகள் எல்லாத்தையும் போட்டு டேங்கில் சுட்டு போட்டு டேங்கை மேலே விட்டாங்க. எல்லாம் பதிவுகளில் இருக்குது. சொல்லு சுட்டு சட்டப்பிறகு அப்படி மிதிச்சதா? மற்றும் அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை, மோட்டர் சைக்கிளுக்கு பெட்ரோல் இல்லை, மற்ற ரூட் பாஸ் என்ன. எத்தனை கோமாளி ஜனங்களுக்கு அண்ணன் தெரியுமா? நீங்கள் ரூட் பாஸ் எடுத்தான் போகணும். ரூட் பாஸ்ன்னா நீங்கள் மேனிப்பா ரோட்டால் போகிறண்டா ஒரு கலர், கல்லுண்டா ரோட்டால் போகிறண்டா ஒரு கலர், டவுனுக்கு வரண்டா இன்னொரு கலர். எல்லாம் டிஆர் ஏஜிஎஸ் ஆஃபீஸர் எடுக்கணும். பச்சைண்டா இந்த ரோட்டால் போகலாம், மஞ்சள்ண்டா அந்த ரோட்டால் போகலாம், இது நெஞ்சால் போகலாம். அப்போ வரைக்கும் ஒவ்வொரு படலையிலும் நாயல் 2 பார்க்கும். தங்கட வீட்டுக்காரரும் உண்டு, ஊழலிடம் பின்னுக்கு கொஞ்சம் நேரம் ஓடி வரும், பெரிய பரிதாபமாக இருக்கும். நல்லாலும் வங்கட வீட்டில் நாயல் இல்லை உண்டு. ஆனால் அது அந்த நாயல் எனக்கு ஒரு அந்த நேரம் சரியாக இம்ப்ரெஸ் பண்ணினது. அந்த வலு வேதனைப்பட்டதுகள்னு தெரியுது. அந்த வீட்டை தேட வர புத்தகங்களை பார்த்துட்டே ஆக்களை அமைச்சப்பட்டதும் பிடிச்சதும் இராணுவங்கள் உண்டு. இதே இந்த புத்தகம் வச்சுருக்கிற, இதில் புரட்சியன் இருக்குது, இதில் தமிழன் இருக்குது, இதில் கம்யூனிசம் இருக்குது, இதில் சோசியலிசம் இருக்குது. அதுக்காகவே பிரச்சனைப்பட்டாங்க நிறைய பேர் இருக்குது. அதால் ஜனங்கள் புத்தகங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வச்சுருந்தது.